வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி, நம்ம சேனலில் வந்து எத்தனையோ காணொளி வந்து ரீமேக் திரைப்படங்களை பற்றி தான் நம்ம காணொளி போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளியும் ரீமேக் திரைப்படங்களை பற்றி தான். 1969 சூப்பர் ஹிட்டான திரைப்படம், என்.டி. ராமாராவ், ஜெயலலிதா அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம், கே. கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பில் சூப்பர் ஹிட்டான திரைப்படம் கதாநாயகன். இந்த திரைப்படத்தை எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் அப்படியே தமிழில் வந்து ரீமேக் பண்ண திரைப்படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் நடித்த மெகா ஹிட்டான திரைப்படம் நம் நாடு. இதுவும் ஒரே வருஷத்தில் வந்த திரைப்படம் தான் 1969. இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்? லெட்ஸ் கம் பேக் டு த ரீமேக் கம்பாரிசன். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கே. கோபாலகிருஷ்ணன் தயாரிப்பில் சூப்பர் ஹிட்டான திரைப்படம் கதாநாயகன், என்.டி. ராமாராவ், ஜெயலலிதா அவர்கள் மற்றும் நடித்து வெளியே வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை எந்த விதமான மாற்றம் இல்லை, அப்படியே தமிழில் 1969 ரிலீஸ் ஆன திரைப்படம் நம் நாடு. புரட்சி தலைவி ஜெயலலிதா, பண்டடிபாய், அசோகன், தங்கவேலு, ராம்தாஸ், ஆர்.எஸ். மனோகர், நாகேஷ், சீனிவாசன், டி.கே. பகவதி மற்றும் பலர் நடித்து சூப்பர் ஹிட்டான திரைப்படம் நம் நாடு. இந்த திரைப்படத்தில் இசை எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு நாகிரெட்டி. இந்த திரைப்படத்தோட டைரக்ஷன் சி.பி. ஜம்புலிங்கம். இந்த படத்தோட கதைன்னு சொன்னால், கதாநாயகன் யார் தவறு செய்தாலும் சரி அதை உடனே தட்டி கேட்குற ஒரு துடிப்போடு ஒரு இளைஞன் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதாவது அந்த ஊரில் வந்து எஸ்.வி. ரங்காராவ், தங்கவேலு, ராம்தாஸ், அசோகன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய பணக்காரர்கள், ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்க ஒரு ஆஃபீஸர்ஸுங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஊரில் வந்து இவங்க பண்ணாத அக்கிரமமே இல்லை. அதாவது சேர்மன் வந்து ஒருத்தர் இருப்பார், அந்த சேர்மன் ஒருத்தராக இருப்பார். ஆனால் இவங்க சேர்மனை வந்து ஆட்டி வைக்கிற இடத்துல இவங்க தான் இருப்பாங்க. அதாவது கிங்கு பெருசாக, கிங் மேக்கர் பெருசாக சொன்னால் இவங்க கிங் மேக்கர் இடத்துல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, எல்லா பணத்தையும் வந்து யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிதி உதவி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் அவங்க குடும்பத்துக்கு சேராமல் அதையெல்லாம் இவங்களே அனுபவிப்பாங்க. இவங்களை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இந்த ஊரில் அப்படின்னு சொல்லும்போது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வர்றாரு. அவர் நிஜ வாழ்க்கையிலையும் தட்டி கேட்பார், படத்துலையும் கதாநாயகனாகவும் அந்த மாதிரி பாத்திரம் தான் நடிப்பார். அந்த மாதிரி கதாபாத்திரத்தில் அவர் அண்ணனுக்கு வந்து 2 குழந்தைங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க அந்த குழந்தை கதாபாத்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்ரீதேவிலாம் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அண்ணி கதாபாத்திரம் பன்னடிபாய். அந்த டி.கே. பகவதி கதாபாத்திரம் தான் அவர் நடிச்சிருப்பார். அதாவது இந்த தட்டி கேட்குற இதை நீ விட மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து தட்டி கேட்கறத விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கட்டத்தில் வந்து இது நம்ம ஷார்ட்டாக தான் சொல்ல முடியும். இது வந்து என்ன சொல்கிறதுனா, ஒரு சென்டிமெண்ட், ஆக்ஷன், காமெடி, ஒரு கருத்து உள்ள, மெசேஜ் உள்ள திரைப்படம், ஒரு மசாலா திரைப்படம்னு சொல்லுவாங்க இந்த நம் நாடு. ஏன்னா திரைப்படத்தில் வந்து சேர்மன் பதவியில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் நிற்பார். எம்ஜிஆர் வந்து நின்ன உடனே வந்து என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் அதுவே உங்களுக்கு வேறு மாதிரி முடியுது. என்னென்னா இவர் அண்ணன் அதாவது வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு எஸ்.வி. ரங்காராவ் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் கிட்ட இருக்கும். அந்த பணத்தை வந்து கதாநாயகன் எம்ஜிஆரோட அண்ணன் தான் திருடின்னு போயிட்டாருன்னு சொல்லிட்டு தலைமறை பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் தலைமறைவாக இருக்கிறது இவங்க கடத்தி வச்சிடுறாங்க அந்த பணத்தை இது பண்ணிட்டு. இதுக்கப்புறம் வந்து அவர் தலைமறைவாக ஆவனதை வந்து கொண்டு வந்தாரா இல்லையா, இவங்க தான் திருடனுங்க, என் அண்ணன் வந்து நிரபராதி, ஊர் மக்களோட பணத்தை வந்து அவர் திருடலன்னு சொல்லி நிரூபிச்சாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து அழகாக அனுப்பிச்சிருப்பார். அதாவது ஒவ்வொரு பாட்டுகளோட வரி, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடும் என்னும் தோட்டத்திலே, நல்ல அழகான ஒரு வரியில் எம்.எஸ். விஸ்வநாதன் சார் இசையில், ஆஹா என்ன மாதிரி இசை! அந்த பாட்டை நம்ம கேட்கும் போதெல்லாம் நம்ம காதில் தேன் கொட்டுதோ இல்லையோ, இந்த பாட்டை நம்ம கேட்டாவே நமக்கு வந்து தேன் கொட்டின மாதிரி அந்த அளவுக்கு ஒரு
இனிப்பான பாடல்கள். அந்த பாடல் அருமையான வரியில வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாரு பாருங்க. அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். இந்த மாதிரி ஒரு பாட்டு மாஸ் எஃபெக்ட்ல இருக்கிற பாட்டெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தாலும் அவரோட நடிப்பும் அவரோட பாட்டும் அழியாத ஒரு காவியமாக இருக்கு. இப்போ கூட இந்த திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் திரைப்படை போய் பார்த்தோம் வச்சுங்க, அப்படியே இந்த திரைப்படத்தை பார்த்துக்கினே இருக்கணும்னு தோணும். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் தான் இப்போ எல்லாருமே நடித்தாங்க. விஜயகாந்த், சரத்குமார், அர்ஜுன். ஏன்னா அவர் நாட்டுப்பற்றை பற்றி நிறைய எடுத்துட்டாரு படம். டெக்னாலஜி வளராமையே நிறைய படம் எடுத்திருப்பார். ஒரு பறக்கும் தட்டு பறக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பார், கலையரசி. அந்த படத்தை பற்றிலாம் யாருக்குமே தெரியாது. எம்என் நம்பியார், பானுமதி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க கலையரசின்ட்டு. அந்த திரைப்படத்தில் டெக்னாலஜி வளராமே பறக்கும் தட்டு பறக்க வைப்பாங்க. அந்த பறக்கும் தட்டு அந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு பெருசாக பேசப்படலை, ஏன்னா எடுபடாமல் போயிடுச்சு. ஆனால் அவர் அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது இப்போ இந்த காலத்தில் இந்த படத்தை வந்து பேச முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் இந்த மாதிரி திரைப்படத்தை நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. அப்படியே வந்து ஒரு நடக்க போகிறது முன்னாடியே கணிச்சவர் தான் ஒரு அருமையான தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி ஒரு நாகேஸ்வர் நடிப்பாகட்டும், அசோக் நடிப்பு, ஈஷுல், எஸ்வி ரங்காராவ், தங்கவேலு, தேங்காய் சீனிவாசன். அந்த ஆஃபீஸில் எம்ஜிஆர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயும் அவர் வந்து நிறைய லஞ்சம் வாங்குவார். அவர் எதிர்க்க லஞ்சம் வாங்குறது அவருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி தலைவர் யார் கிடைப்பாங்க? ஜெயலலிதா அம்மா அவர்கள். ரொம்ப அருமையான பாடல்கள். கடைசியில் அவர் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் குடிசையில் தான் இருப்பார். அந்த குடிசையில் தனக்குன்னு ஒரு இடத்த அமைச்சுக்கிட்டு அங்கே இருப்பார். அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அழகான முறையில் கவனிப்பார். படத்தில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும். இந்த திரைப்படத்தை நான் ஏன் வந்து ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்கிறேன்னா, சேம் நம்ம என்டி ராமாராவ் நடித்த திரைப்படம் கதாநாயகடு பார்த்தா அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஆனால் என்டி ராமாராவ் படத்தை வந்து நம்ம பார்த்து அப்படியே ரீமேக் பண்ணாலும் என்டி ராமாராவ் மாதிரி காப்பிடிச்சு அதே மாதிரி நடித்தாரா? இல்லை. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இருந்தாலும் ஆந்திரா முதலமைச்சராக இருந்தாலும் இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தாலும் நடிப்புன்னு ஒன்று இருக்குது. எம்ஜிஆரோட ஸ்டைலே வேறு, இவர் என்டி ராமாராவ் கொஞ்சம் ஸ்டைல் வேறு. என்னதான் வந்து ஆந்திரா தேவுடு கிருஷ்ணா சொன்னாலும் என்டி ராமாராவ் தான், எம்ஜிஆர் தான். நம்ம கம்பாரிசன் பண்ணவே கூடாது. என்டி ராமாராவ் நடிப்பு இந்த மாதிரி அவர் நல்ல நடிகர். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் மசாலா சப்ஜெக்ட்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் எம்ஜிஆருக்கு தான் செட் ஆகும், என்டி ராமாராவுக்கு செட் ஆகாது. ரீமேக் பண்ண திரைப்படமாக இருந்தாலும் நீங்கள் இப்போ கம்பாரிசன் பண்ணி பாருங்கள். நம் நாடு திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தட்டி கேட்குற சீனு, சுறுசுறுப்பாக ஃபைட் போடுற சீன்ஸ் எல்லாம் என்டி ராமாராவது நல்லாவே இருக்காது. ஒரு 10% கூட என்டி ராமாராவ் நடிப்பு நல்லாவே இருக்காது. இது என்னோட தனிப்பட்ட முறை, என்னோட கருத்து. இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்குறவங்க எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்டி ராமாராவ் நடிப்பா, எம்ஜிஆர் நடிப்பா? எம்ஜிஆர் சிறந்த நடிகரா, என்டி ராமாராவ் சிறந்த நடிகரா? உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த திரைப்படம் வந்து ரீரிலீஸ் பண்ணணுமா வேணாமான்ட்டு அதுவும் உங்களோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.